கும்பராசி கேது மகாதசை. இந்த கேது தசை இப்போ 7.5 சனி போயிட்டு இருக்கு கேது பகவான் தசையில. இந்த கேது தசை அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? உங்க சுய ஜாதகத்துல கேது என்ன ஆதிபத்தியத்தில் இருந்தால், என்ன இடத்துல இருந்தால் என்ன பலன்களை கொடுக்கும் இந்த கேது பகவான்? ஏன்னா 7.5 சனி அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா? இப்போ பாத சனி 2ஆம் இடத்துல சனி பகவான், 5ஆம் இடத்துல குரு, ராசியில ராகு, 7ஆம் இடத்துல கேது. இந்த வீடு கொடுத்த கிரகம் சூரியன் அப்படின்னு எடுத்துக்கலாம். இருந்தாலும் கோச்சார அமைப்பை விட உங்க சுய ஜாதக அமைப்பு அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதுதான் முழுமையான பலன்களை கொடுக்கும். இதை விட உங்க லக்ன பலன், உங்க சுய ஜாதகத்துல நீங்க எந்த லக்னமோ அந்த லக்னத்துக்கு என்ன ஆதிபத்தியத்துல இந்த கேது பகவான் வராரோ அந்த வீட்டதிபதியோட பலன்களை தான் இந்த கேது பகவான் கொடுப்பார். இப்போ 7.5 சனி போயிட்டு இருக்கு, அதாவது பாத சனி. 2020க்கு முன்னாடி ஒரு சில பேருக்கு 2020 கேது தசை ஆரம்பிச்சிருக்கலாம், இல்லை சென்ற பகுதியிலேருந்து கூட கேது தசை உங்களுக்கு இருக்கலாம். கேது பகவான் தசை அப்படிங்கிறது சின்ன தசை தான், ஒரு 7 வருடங்கள். இது கொடுக்குற மாதிரி எதுவுமே கொடுக்க முடியாதுன்னு சொல்லிக்கலாம். ஆனால் இது கெடுக்கிற மாதிரி எதுவுமே கெடுக்க முடியாது, அப்படியே எடுத்துக்கலாம். அது உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து. இந்த ராசிக்கு 3 நட்சத்திரங்கள்: அவிட்ட நட்சத்திரம், சதய நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம். அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு வயதான காலகட்டத்தில் தான் வரும், 65 வயசுக்கு மேலே. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி இருப்பை பொறுத்து ஒரு 50 வயசுக்கு மேலே வச்சுக்கலாம். அப்போது இந்த கேது தசை அது மாதிரி தான் வரும், அந்த வயதில் தான் வரும், உங்கள் தசாபுத்தி இருப்பை பொறுத்து. சதய நட்சத்திரக்காரர்களுக்கு 50 வயசுக்கு மேலே தான் இந்த கேது தசை அப்படிங்கிறது வரும், உங்கள் சுய ஜாதக தசாபுத்தி இருப்பை பொறுத்து. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி இருப்புக்கள், ஏன்னா 3 பாதம் தான் இருக்கு அப்படின்றதுனால இப்போ 30 வயசு வரைக்கும் சனி தசை வந்தா கூட 47 வயது வரைக்கும் புதன் தசை. 45 வயசுக்கு மேல நீங்க எடுத்துக்கலாம். 40 வயசுக்கு மேல 72 வயசுக்குள்ள இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த கேது தசை நடைமுறைக்கு வரும். கேது ஞானகாரகன். இவர் என்னென்னலாம் பண்ணுவார்? 7 வருட தசையில 7 வருடங்கள் தான் இவர் கொடுத்த டைம். அந்த 7 வருடத்துல ஷார்ட் பீரியட் இதுல எப்படி நமக்கு யோகத்தை கொடுக்கணும், யோகம் செய்யக்கூடிய அமைப்புல இருந்துச்சுன்னா யோகத்தை கொடுக்கும், அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்துச்சுன்னா அவயோக பலன்களை கொடுக்கும். அப்ப யோகம் செய்யக்கூடிய இடம், அவயோகம் செய்யக்கூடிய இடம் எப்படி பார்க்கறது? இந்த ராசிக்கு யோகம் செய்வாரா அவயோகம் செய்வாரா, அதை எப்படி பார்க்கறது? உங்க சுய ஜாதகத்துல இந்த ராசி இது சனியுடைய வீடு. சனி பகவான் 7.5 சனி வரும்போது, இல்லைன்னா அஷ்டம சனி வரும்போது, ஏதோ ஒன்று சனி பகவான் இந்த ராசிக்கு யோகம் செய்யக்கூடியவர், இந்த ராசியாதிபதி, இவர் நன்மை செய்வார், கஷ்டத்தை கொடுக்க மாட்டார் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அது பேச்சுவாக்கில் மட்டும்தான். ஆனால் அவங்க சுய ஜாதகத்தை பொறுத்து அவர் வாங்கி இருக்கக்கூடிய கடமை, அதாவது கர்ம அடிப்படையில் சனி பகவான் எங்கே இருக்கிறார்? 6, 8, 12 ஆகிய இடங்கள்ல மறைவு ஸ்தானங்களில் இருந்தால், இந்த ராசிக்கு 3, 6, 8, 12 மறைவு ஸ்தானங்களில் இருந்தால் கெடுபலன்களை இந்த 7.5 சனியில கொடுத்துருக்கும். சுப ஆதிபத்தியம் பெற்று சுபகிரக நட்சத்திரம் ஏறி 3, 6, 10, 11 இந்த இடங்கள்ல இருந்து ராகுவோட சேர்ந்து இருந்தால், இல்லை செவ்வாயோட சேர்ந்து இருந்தா கூட பெருசா கெடுபலன்களை கொடுத்துருக்காது. கொடுத்திருந்தா கூட அது சனி பகவானால இருக்காது, தசையாக இருக்கும், இந்த கேது தசையாக இருக்கும். கேது என்னன்னா இந்த ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய வீடெல்லாம் எதுன்னாக்கா, அதாவது இந்த சனி பகவானுக்கு நட்பு கிரக வீடு எது அப்படின்னா சுக்கிரனோட வீடு, புதனுடைய வீடு, ரிஷபராசி, மிதுன ராசி, கன்னி ராசி, துலா ராசி, கும்பராசி, மகர ராசி, இந்த 6 ராசிகள்ல இந்த கேது பகவான் இருந்துச்சுனாக்கா இப்ப அந்த வீட்டதிபதியோட பலன்களை தான் கொடுக்கும் இல்லையா? அப்போ நட்பு கிரகமா வந்துடும் இந்த கேது பகவான். அந்த வீட்டிலலாம் உங்களுக்கு உங்க சுய ஜாதகத்துல இருந்து தசை பண்ணிச்சுன்னா நட்பு கிரக அடிப்படையில் வந்துடும். சனி பகவானுக்கு நட்பு கிரகம் 7.5 சனி வரும்போது நட்பு கிரக தசை நடக்கிற மாதிரி. இப்போ சுக்கிரனோட வீட்டில் இருந்துச்சுனாக்கா சுக்கிரனோட ஆதிக்கத்தை கொடுக்கும், புதனோட வீட்டில் இருந்துச்சுனாக்கா புதனோட காரகத்துவங்களை அது கொடுக்கும். ஆனால் உங்கள் சுய ஜாதகத்தில் அந்த சுக்கிரனோ புதனோ அந்த வீட்டதிபதி அந்த கேது பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம், அதாவது புதன் சுக்கிரன் இல்லைனா சனி பகவான் நல்ல இடத்துல இருந்தால் மட்டும்தான், அதாவது மறையாமல் இருந்தால் மட்டும்தான் அந்த கேது பகவானுக்கு சிறப்பு, அந்த தசை 7 வருடமும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். மறைஞ்சதுனாக்கா
அந்த 7 வருடத்தை கஷ்டத்தை கொடுத்துரும், கண்ணு மூடின்னு கஷ்டத்தை கொடுத்துரும். உங்களுக்கு மறைவு ஸ்தானத்துல இருக்கா இல்ல வந்து மறையாமல் இருக்கா அப்படிங்கிறது உங்க சுய ஜாதகத்தை பார்த்துங்க. இது ஏன் சொல்றேன் அப்படின்னா, 7.5 சனியில இப்ப சனி பயிற்சி ஆச்சு, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, அதை கொடுக்கும் இதை கொடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க. 5ஆம் இடத்துல குரு, அந்த பயிற்சி உங்களுக்கு நல்லா இருக்கும், பொன் வரும், பொருள் வரும், பணம் வரும், எல்லாமே பொன் பொருள் அப்படின்னா நகை நட்டு எல்லாமே நீங்க வாங்கலாம், உங்களுக்கு சேமிப்பு அதிகமா இருக்கு, இப்படி ஏகபோகமா சொல்லிக்கிட்டா கூட இது வரைக்கும் எதுவும் நடக்கல. ஜென்ம ராசிக்கு ராகு பெருசா கஷ்டத்தை கொடுக்காதுங்க, சனியோட வீட்டுல இருக்கு அப்படி இப்படின்னு நம்ம சொல்லியிருக்கலாம். இதுவும் இது கோச்சார அடிப்படையில் சொல்லலாம். எதுவுமே நடக்கல அப்படின்ற நபர்களுக்கு, நிறைய கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு இது ஏன்னாக்கா அதனாலதான் அந்த தசை இந்த வீட்டுக்கு யோகம் செய்யக்கூடிய வீடுகள்ல இருந்து தசை நடத்துச்சுன்னா யோக பலன்களையும், அவயோகம் செய்யக்கூடிய வீடு எது அப்படின்னாக்கா இந்த சனி பகவானுக்கு பகை கிரக வீடு. இந்த பகை கிரக வீடு அப்படின்னாக்கா செவ்வாயோட வீடு, அதாவது மேஷ ராசி, விருச்சிக ராசி, சூரிய சந்திரனோட வீடு கடகராசி, சிம்ம ராசி. இந்த இடங்கள்ல பொதுவாக குருவுடைய வீடு, அது உங்க வேற லக்னமா இருந்து அந்த லக்னத்துக்கு யோகராக இந்த குரு பகவான் வந்தால் இந்த கேது தசை அப்படிங்கிறது பெருசா கெடுக்காது, அப்படி எடுத்துக்கலாம். இப்போ பொதுவாகவே சனி பகவானுக்கு பகை கிரக வீட்டில் இருக்கா, நட்பு கிரக வீட்டில் இருக்கா? நட்பு கிரக வீட்டில் இருந்தால் ஓரளவுக்கு நல்லாவே போயிருக்கும். இந்த 7.5 சனிங்கிறது நல்ல பலன்களை கொடுக்குதோ இல்லையோ கஷ்டத்தை கொடுத்துருக்காது. ஒரு கால் கஷ்டத்தை கொடுத்திருந்தால் அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் கேது பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகத்துக்கு மறைவு ஸ்தானத்துல இருக்கும், இல்ல கேதுவோடவே இருக்கலாம், ராகுவோட இருக்கலாம், அசுப கிரக நட்சத்திரமே இருக்கலாம், அதாவது பாவ கிரக நட்சத்திரமே இருக்கலாம், உங்க லக்னத்துக்கு மறைவு ஸ்தானத்துல இருக்கலாம். இவ்வளவு இருக்கு இந்த கேது பகவானுக்கு. அதனாலதான் அது பிரச்சனை கொடுக்கும். இது செவ்வாயோட வீட்டுல இருந்தா ரொம்ப மோசமா பாதிச்சிருக்கும். செவ்வாயோட வீட்டுல இருக்கிறவங்களுக்கு கேது பகவான் தசை அப்படிங்கிறது அவ்வளவு சிறப்பா இருந்திருக்காது இந்த 7.5 சனியில. புதனோட வீட்டுல இருக்கிறவங்களுக்கு கூட பரவாயில்ல, ஏற்கனவே புதன் தசைக்கு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அந்த புதன் தசையில 17 வருடங்களும் அந்த புதன் தசைக்கு நல்லது பண்ணும். 7.5 சனி வரும்போது அஷ்டமாதிபதிக்கு உண்டான பலன்களையும் இப்போ பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதிக்கு உண்டான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்ப மிதுன ராசியில இந்த கேது பகவான் இருந்து தசை நடத்தினாலும், கன்னி ராசியில இருந்து தசை நடத்தினாலும், அந்த வீடு கொடுத்த கிரகம் சிறப்பாக இருந்துச்சுனாக்கா இந்த 7 வருடமும் உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுத்துருக்கும். அந்த வீடு கொடுத்த கிரகம் நல்லா இருக்குன்ற பட்சத்துல அந்த புதன் தசை உங்களுக்கு நல்லா இருக்கும். அப்ப புதன் தசை கேது தசை உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்ப புதன் தசைக்கு நான் சொன்ன மாதிரி இப்ப கேது தசைக்கு நம்ம அந்த அடிப்படையில எடுத்துக்கலாம். அதே மாதிரி சுக்கிரனோட வீட்டுல இருந்தாலும் அது சுகபோக வாழ்க்கை இந்த 7 வருடங்களும் சிறப்பான இது கொடுத்துருக்கும். 7.5 சனியில நான் சொல்றது என்னன்னா செகண்ட் ரவுண்டா இருந்து இல்ல 60 வயசுக்கு மேல 3வது ரவுண்டா இருந்தா கூட உங்களுக்கு அந்த அளவுக்கு கெடுபலன்களை கொடுத்துருக்காது. இருந்தாலும் 7.5 சனிக்கு உண்டான பலன்களை கொடுக்கணும். எப்படி கொடுக்கும் அப்படின்னாக்கா உடல்நிலை தொந்தரவுகளை ஒரு சில பேர் கொடுத்துருக்கலாம். ஒரு சில பேருக்கு வந்து கடன் பிரச்சனை, இது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாயோட வீட்டில் இருக்கிறவங்களுக்கு, பகை கிரக வீட்டில் இருக்கிறவங்களுக்கு, இது நிறைய டீட்டெயில் இருக்கு கேது பகவானுக்கு பொறுத்த வரைக்கும். இப்போ சூரிய சந்திரனோட வீட்டில் இருந்தாலும் சரி, செவ்வாயோட வீட்டில் இருந்தாலும் சரி, உங்க சுய ஜாதகத்துல சனியோட வீட்டில் இருந்தாலே கெடுபலன்கள் தான், அப்படிதான் எடுத்துக்கணும். இதுல வந்து யாருக்கு கெடுபலன்கள் அதிகமா நடந்திருக்காதுன்னாக்கா சுக்கிரனோட வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் புதனோட வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் அதிக கெடுபலன்கள் எதிர்பார்க்க முடியாது. நல்ல பலன்களை எதிர்பார்த்திருக்கலாம். நல்லது நடக்குதோ இல்லையோ கெடுபலன்கள் நடந்திருக்காது, அவ்வளவுதான். மற்ற கிரகங்கள் இருக்கு இல்லையா, சூரியன் சந்திரன் செவ்வாய், இதுல சூரியன் சந்திரன் கூட பரவாயில்ல. ஆனால் செவ்வாயோட வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சொத்து பத்து பிரச்சனை கன்ஃபார்மா வந்திருக்கும், கடன் பிரச்சனை அதிகமாக கொடுத்துருக்கும், நோய் நொடி பிரச்சனைகளை அதிகமாக கொடுத்துருக்கும். இப்போ வரக்கூடிய காலங்கள் இந்த 2ஆம் இடத்துல சனி, ராசிக்கு குருடைய பார்வை, இதெல்லாம் பரவாயில்ல. கேதுவோட நகர்வுகள் பார்த்தீங்கன்னாக்கா சூரியனோட வீட்டில் அடுத்து 6ஆம் வீட்டுக்கு வந்துடுவாரு, இதெல்லாம் பரவாயில்ல. அடுத்தடுத்து வரக்கூடியது இந்த கேது தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். இது வரைக்கும் இப்போ 40 வயசுக்கு மேலே தான் நான் சொல்லியிருக்கிறேன், இந்த தசை அப்படிங்கிறது 40 வயசுக்கு மேலே தான் வரும். இப்போ வேலையில் இருக்கிறீங்களா, இது வரைக்கும் வேலையில் ஒரு சில பேருக்கு தடங்களை கொடுத்துருக்கலாம், நிறைய, கொஞ்சம் நஞ்சம் இல்லை, மனசு சார்ந்த பிரச்சனைகள் நிறைய இருக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்துல வேலை அழுத்தங்கள், குறிப்பாக பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வேலை அழுத்தங்கள், வீட்லேயே வேலை அழுத்தம், சொந்த பந்தத்தில் நிறைய பிரச்சனைகள், இப்போ வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல பிரச்சனை. ஒரு சில பேருக்கு வந்து வேலை மாறலாமா வேணாமா, வேலை எப்போ போயிடுமா, இது மாதிரியான நிறைய கஷ்டங்களை இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கும். இப்போ அப்படியே மாறும். 2ஆம் இடத்துல சனி அந்த அளவுக்கு கெடுக்காது. இப்போ வந்து இந்த கேது தசையும் பாதி பாதியாக பிரிச்சுக்கலாம். கேது தசை கேது புத்தி, அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிர புத்தி, சுக்கிர புத்திக்கு அப்புறம் சூரிய புத்தி, சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி, ராகு புத்தி, அதன் பிறகு குரு புத்தி, சனி புத்தி, புதன் புத்தி, இப்படி வந்துடும். இந்த கேது தசையில சென்டர் பகுதி 3.5 வருடங்கள், இப்ப கேது தசை ஆரம்பிச்சு ஒரு 3.5 வருடங்கள் போச்சுன்னு வச்சுக்கல,
பிறகு வரக்கூடிய 3 வருடங்கள், இந்த மூன்றையா பிரிச்சோம்னாக்கா, முதல் 3 நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டனா கன்ஃபார்மா பின்னாடி வரக்கூடிய 3 வருடங்கள் ஓரளவுக்கு நீங்க பட்ட கஷ்டத்துக்கு மருந்து கிடைக்கும். மருந்துனாக்கா ரொம்ப வலி வேதனையில் இருக்கிறீங்கன்னா அந்த வேதனையும் வலியும் இருக்காது. ரொம்ப கஷ்டப்பட்டவங்களுக்கு மட்டும். நல்லா இருக்கிறீங்க அப்படின்னாக்கா இவங்களுக்கு வந்து நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா 7 சனி விடுதலை ஆக போது 2ஆம் இடத்துக்கு போயிட்டாரு. பெரிய கண்டம். அந்த ஜென்ம சனியே உங்களுக்கு முடிஞ்சுன்ற பட்சத்துல 2ஆம் இடத்துல இருக்கும்போது வேலை வாய்ப்பு, இது வரைக்கும் வேலை வாய்ப்பு மாத்தணும்னு நினைச்சிருப்பீங்க. வேலை வாய்ப்புல பிரச்சனை இருக்கும். இதெல்லாம் வந்து வேலை வாய்ப்பு மாத்தணும்னாக்கா இப்ப மாத்தலாம். வேலை மாற்றங்கள், ப்ரொமோஷன் கிடைக்கிறது, அது மாதிரி எல்லாம் வரும். அதாவது 60 வயசுக்குள்ள 65 வயசுக்குள்ள இல்ல எம்ப்ளாயா எந்த வயதுல இருந்தாலும் சரி. அது மாதிரி தொழில் செய்யக்கூடிய நபர்கள் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். தொழில் செய்யறவங்க வந்து அதுக்கு யாருமே கேரண்டி கொடுக்க முடியாது. இந்த 7 சனி முடிகிற வரைக்கும் வருமானத்திலையும் சரி, நீங்க முதலீடு பண்றதுலயும் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். கேது தசையில ப்ராப்பர்ட்டி ரீதியா நிறைய பிரச்சனைகள் கொடுத்துருக்கு. ஒரு சில பேருக்கு வந்து புதன் தசையில கொடுத்தது எல்லாமே கேது தசையில வாங்கிட்டு போயிட்டு இருக்கோம். டோட்டலாவே அந்த அளவுக்கு கடனாகி டோட்டலாவே நிராயுதபாணி அப்படின்னு சொல்லுவாங்க. எதுவுமே இல்லாம உட்கார வச்சிருக்கேன், என்ன அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்திருக்கும். அதுவும் நடந்திருக்கு ஒரு சில பேருக்கு. இதுக்கு என்ன காரணம்னாக்கா, இது செவ்வாயோட வீட்டில் இருந்தால், செவ்வாயும் ஏன்னா செவ்வாய் தசை மாதிரி டோட்டலாவே மேஷராசிலையோ இல்லை வந்து விருச்சிகத்திலேயோ உங்க சுய ஜாதகத்துல இருந்தால், செவ்வாயோட உங்க சுய ஜாதகத்துல சம்மந்தப்பட்டிருந்தால் கடன் பிரச்சனை கொடுத்துருக்கு, அவ்வளவுதான். ஆனா செவ்வாயோட வீட்டில இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா இந்த வயது காலகட்டத்தில் இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய இந்த 3 நட்சத்திரக்காரர்கள் எந்த வயதுல வேணா வரட்டும். இப்போ அந்த கேது தசை அப்படிங்கிறது டோட்டலா சொத்தெல்லாம் விற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகளை கொடுத்துருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து சொத்து பத்தெல்லாம் கைவிட்டு போயிருக்கும். ஏன்னா இந்த 7 சனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தொழில் ஆரம்பிச்சிருப்பீங்க. இல்லை அந்த தொழில நல்ல ஒரு வளர்ச்சிகளை பார்த்துட்டு அடுத்து வரக்கூடிய ஏதாவது தொழில் சேர்த்து செய்யணும் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. இல்லைனாக்கா கடன் வாங்கியிருப்பீங்க, தொழிலுக்காக வேலைக்காக கடன் வாங்கியிருப்பீங்க. ஒரு ப்ராப்பர்ட்டி எடுத்து போய் 7 சனிக்கு முன்னாடி 2020க்கு முன்னாடி ஒரு ப்ராப்பர்ட்டியை அடமானம் வச்சிருப்பீங்க. இல்லை யாருக்காவது வந்து அதை அடமானம் வச்சு பணம் கொடுத்துருப்பீங்க. இது மாதிரி உங்கள் சொல் பேச்சு நீங்கள் கேட்காம வேற ஒருத்தருக்கு நீங்கள் ஏதோ இறக்க மனப்பான்மையோடு செஞ்சுருப்பீங்க. இல்லை தொழிலுக்காக உங்களுக்கே நீங்கள் செஞ்சுருப்பீங்க. உங்களுக்கு எதிர்க்கு வரக்கூடிய இது மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியாது. ஏன்னா இது வந்து நமக்கு கண்கட்டி வித்தை தான் இந்த கிரக அமைப்புகளை பொறுத்த வரைக்கும். இது எப்படி கொண்டுட்டு போகணும்னே தெரியாது, எப்படி நடந்ததுன்னு தெரியாது, எதுக்காக இது நடக்குதுன்னு தெரியாது. ஏதோ ஒன்று போயிருக்கோம், பாசிட்டிவாக போயிருக்கோம். அந்த ப்ராப்பர்ட்டியெல்லாம் வச்சது டோட்டலாக 7 சனி வந்த பிறகு கடன் மேலே கடனாகி அந்த ப்ராப்பர்ட்டி விற்றுட்டு வெளியே வர மாதிரி, ஒரு கம்பெனி மூடிட்டு வெளியே வர மாதிரி, ஒரு தொழிலே முடங்கி போகிற மாதிரி இந்த கேது தசையில் கொடுத்துருக்கும். செவ்வாயோட வீட்டில் இருந்தாலோ அப்படி இல்லை சூரிய சந்திரனோட வீட்டில் இருந்தாலோ இந்த இடத்துல இருந்துச்சுனாக்கா இந்த தசைங்கிறது பெரும்பாலான பிரச்சனைகளை கொடுத்து ப்ராப்பர்ட்டி ரீதியாக நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கும். இவங்க 2 வருஷம் கொஞ்சம் பொறுத்து தான் ஆகணும். இப்பவே நல்லது நடந்துடும் சொல்ல முடியாது. ஓரளவுக்கு அந்த வலிக்கும் வேதனைக்கும் ஓரளவுக்கு மருந்து கிடைக்கும் இந்த பாத சனி அப்படிங்கிறது. ஏன்னா குரு பார்வை இருக்கு. ஓரளவுக்கு செஞ்ச தப்ப நம்ம இதுக்கப்புறம் செய்யக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் வரும். யாராவது வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, இல்லை கடன் கேட்டிருந்தா கடன் உதவி கிடைக்கும். இது மாதிரி செவ்வாயோட வீட்லேயும் சந்திரன் சூரியனோட வீட்டில இருந்து தசை பண்ணால், ஒரு சில பேருக்கு வந்து அஷ்டமாதிபதி தசை அப்படின்னு சொல்லக்கூடிய புதனோட வீட்டில இருந்து தசை பண்ணியிருந்தாலும் பிரச்சனைகளை கொடுத்துருக்கு. இது வந்து உங்க சுய ஜாதகத்தை பொறுத்து. அஷ்டமாதிபதினாக்கா புதனோட வீட்டில் இருந்தால் 5ஆம் இடத்துல இருந்தாலோ ராசிக்கு, இல்லை 8ஆம் இடத்துல இருந்தாலோ, ஒரு பக்கம் வந்து இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய 5ஆம் அதிபதி தசை அப்படின்னாக்கா பசங்களோட வளர்ச்சி நல்லா இருந்திருக்கும். நீங்க மட்டும்தான் கஷ்டப்பட்டு இருப்பீங்க, உங்களுக்கு தொழில் வேலை வாய்ப்பு எல்லாமே அடி வாங்கியிருக்கும். பசங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வேலை கிடைக்கும், வேலையில நல்ல ஒரு உயர்வு, வண்டி வாகன சேர்க்கை, அவங்க வீடு கட்டுவாங்க. இந்த வயசுல ஏன்னா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு இருப்பீங்க. பின்னாடி ஒரு 50-60 வயசுக்கு மேல இருக்கிறவங்களும் பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தாலும், இல்லை அவங்க படிக்கக்கூடிய இடத்துல இருந்தாலும், வேலை தேடக்கூடிய இடத்துல இருந்தாலும் பசங்களோட வளர்ச்சி நல்லா கொடுத்துட்டு உங்களுக்கு மட்டும் தொழில் வேலை வாய்ப்பு எல்லாத்துலேயுமே கை வச்சுட்டு இருக்கும். டோட்டலாக இந்த கேது தசை அப்படிதான் பண்ணியிருக்கும். இது வந்து சனி பகவானுடைய பகை கிரக வீட்டில் இருந்து தசை பண்ணால், நட்பு கிரக வீட்டில இருந்து தசை பண்ணால், அதுக்கு சொல்லிட்டேன். இந்த புதனோட புதன் அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. அஷ்டமாதிபதியா வரார். இதுல நம்ம ரொம்ப ரொம்ப கவனமா பார்த்துக்க வேண்டியது இந்த கேது தசையில அஷ்டமாதிபதி தசை அப்படிங்கிறது தான். அந்த புதனோட வீட்டில இருந்து தசை பண்ணியிருந்தா ஆனால் நல்ல பலன்களும் உண்டு. இப்போ வந்து பாத சனியில இருக்கும்போதே உங்களுக்கு நல்ல பலன்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். இந்த கேது தசைங்கிறது பின்னாடி வரக்கூடிய 3 வருடத்துல இருந்தாலும் உங்களுக்கு பிராபலத்தை கொடுக்காது. நல்ல ஒரு வளர்ச்சி தொழில்